Hi friends, welcome to Salem Punitha's Recipes. Friends, இன்னைக்கு ஒரு அருமையான ஸ்டார்டர் தாங்க, சிக்கன் ஸ்டார்டர். லெமன் பெப்பர் கார்லிக் சிக்கன். இதை நம்ம ஹோட்டலுக்கு போய் சாப்பிடணும்னு அவசியம் இல்லை, நம்ம வீட்லேயே அருமையாக செய்யலாம். அதை எப்படி செய்யணும் இந்த வீடியோவில் போய் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இன்னைக்கு லெமன் பெப்பர் கார்லிக் சிக்கன் செய்கிறதுக்காக சிக்கன் 1 கிலோ எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கீறி வச்சுருக்கேன். இப்போ மேரினேட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். உப்பு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். பெப்பர் பவுடர் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் நல்லா கெட்டியான தயிரை சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லா சிக்கன்லேயுமே மசாலா நல்லா கோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது 1 மணி நேரம் நல்லா மேரினேட் ஆகட்டும். நல்லா அடிகனமான பேனாக எடுத்துக்கலாம். அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லா காஞ்சிருச்சு. இதில் நல்ல பொடியாக கட் பண்ண பூண்டு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஒரு 30 செகண்ட் வதக்கிக்கலாம். இப்போ இது கூட நல்லா மேரினேட் ஆகிருக்கிற சிக்கனை நல்லா எடுத்து அடுக்கிக்கலாங்க. ஒன்றோட ஒன்று மேலே இருக்காமல் தனித்தனியாக அடுக்கி வச்சுக்கலாம். ஹை ஃப்ளேம்லேயே ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். வெந்த பிற்பாடு நாம் திருப்பி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லாத்தையுமே திருப்பி விட்டாச்சு. திரும்பவும் நாம் இது ஒரு 5 to 10 நிமிஷம் அப்படியே வேகட்டும். மூடி போட்டு கூடயும் வேக வச்சுக்கலாம். லோ ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் வெந்ததும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி வெந்திருக்கு. இது கூட நாம் ஒரு 5-6 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு பெப்பர் மட்டும்தான், அதனால் 5-6 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். 1/4 கப் அளவுக்கு நல்லா பீட் பண்ண தயிர் சேர்த்துக்கலாம். கெட்டியான தயிராக இருக்கட்டும். இதை நம்ம இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பாருங்கள், நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கு. இப்போ இது கூட நல்லா பீட் பண்ண ஃப்ரெஷ் க்ரீம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சுங்க. நல்லா கமன்னு ஸ்மெல்லு, கார்லிக்கோட ஸ்மெல்லு சூப்பராக வருதுங்க. கூடவே பட்டரும் சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப ஃப்ளேவர் அவ்வளோ சூப்பரான ஃப்ளேவராக இருக்குது. இது கூட நம்ம பெப்பர் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட நம்ம மேரினேட் பண்ணோம் இல்லைங்களா, அந்த மசாலா அதையும் சேர்த்துக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் வெந்தாவே நல்லா சுண்டி வந்துடுங்க. இப்போ பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது கூட பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தழையை தூவிட்டு நம்ம சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். பார்க்கவே ரொம்பவே டெம்டிங்காக இருக்குது. அந்த ஃப்ளேவரும் அவ்வளோ சூப்பராக இருக்குது. பாருங்கள், எல்லாமே கோல்டன் ப்ரௌன் கலரில் ரோஸ்ட் ஆகிருக்கு. ரொம்ப கிறிஸ்பியாகவும் இருக்குது. உள்ள நல்லா ஜூஸியாக இருக்குது. எல்லா சிக்கனையுமே சர்விங் பவுலுக்கு இப்போ மாற்றியாச்சு. பாருங்கள், எவ்வளோ டெம்டிங்காக இருக்குது பார்க்கவே. இந்த லெமன் பெப்பர் கார்லிக் சிக்கன் ஒரு சூப்பரான ஸ்டார்டருங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. இதை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த ரெசிபி பார்த்து உடனே நீங்களும் இது மாதிரி செய்யுங்க. எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பாராட்டு கண்டிப்பாக உண்டு. இதை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வெளியே நல்லா கிறிஸ்பியாக இருக்குது, உள்ள நல்லா வெந்து ஜூஸியாக இருக்குங்க. சூடாக இருக்குது. பாருங்கள், நல்லா எப்படி கோல்டன் ப்ரௌன் கலரில் இருக்குது. பார்க்கவே எப்படி அழகாக இருக்குது இல்லைங்களா? எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்ப்போம். எடுத்து சின்ன ஒரு பீஸாக எடுத்து வாயில் போட்டு பார்க்கலாம். சூப்பராக இருக்குங்க. கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்குது. ஏன்னா நம்ம பெப்பர் மட்டும்தான் சேர்த்திருக்கிறோம் அப்படிங்கிறதுனால, மிளகாத்தூள்லாம் சேர்த்துறதில்ல. அதனால் இது நம்ம காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். காரம் அதிகமாக வேணும் அப்படிங்கிறவங்க கொஞ்சம் பச்சை மிளகாய் கூடயும் அரைச்சிக்கலாம். இல்லைன்னா நம்ம பெப்பர் அதிகமாக சேர்த்துக்கலாங்க. இது குழந்தைங்க கூடயும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. வீட்டில் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் என்னென்ன ஆட் பண்ணுறோன்னு நமக்கு தெரியும். வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.